அட்வான்ஸ் லெவல். டபுள் டேட் கொடுத்துருக்காங்க மந்த்ஸில். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க 10% ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸு 3 and 26. இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி எப்போவுமே ஒன்று ஈவனாக இருக்கும், ஒன்று ஆடாக இருக்கும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸில். அண்ட் ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் 22%. ஓகே, இப்போ டீகோட் பண்ணிடலாம். ப்ளேஸ் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னா, ஓகே, ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தில் 3rd and 26. நெக்ஸ்ட் வந்து ஜூன் மந்தில் 3rd and 26. தென் ஆகஸ்ட்டில் 3rd and 26. அண்ட் அக்டோபர் 10% பார்த்தீங்களா, அக்டோபரில் என்ன கொடுத்துருக்காங்க, only 2% attend the seminar after Y. ஸோ இது கன்ஃபார்மாக தெரியுறது, நீங்கள் டேரெக்டாகவே இங்கேயே ப்ளேஸ் பண்ணிடலாம். only 2% after Y and 2% attend the seminar between Y and X. ஸோ 2% Y and X. only 1% attend the seminar between X and Y. ஸோ இங்கே பாசிபிலிட்டி வந்துச்சு 1% X and B. and U, one of the person is B. ஸோ ஒரு பர்சன் வந்து Bன்னு அர்த்தம். and you attend the seminar just before W but not in the same month of 30 days. ஸோ U வந்து just before W பட் U வந்து 31 மந்தில் இருக்கிறது தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் போட்ட உடனே எது ஈவன் மந்த்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஏப்ரல், ஜூன் மற்றதெல்லாம் ஆர்டர். ஓகேவா? ஸோ U வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பரில் ஏதாவது ஒரு இதில் தான் இருக்கணும். UW. இப்போ ஒரு பாசிபிலிட்டி இங்கே இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. அண்டு 3% attend the seminar between Y and C. 3% attend the seminar between Y and C. 1% attend the seminar between A and Z. And D doesn't attend the seminar after Z. ஸோ Zக்கு முன்னாடி Dன்னு அர்த்தம். Zக்கு முன்னாடி D. number of persons who attend the seminar between V and U வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே 2 பாசிபிலிட்டி வரும். எக்ஸு, இங்கே எக்ஸு 1% தள்ளி VE. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் 1% தள்ளி V. அந்த YE இங்கே எக்ஸு, எக்ஸு 1% தள்ளி V போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, Y 3% தள்ளி CE, Y 3% தள்ளி C. அடுத்தது A 1% தள்ளி Z. ஸோ இங்கே தான் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இதில் வேறு எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. A 1% தள்ளி Z, Zக்கு மேலே D வரணும். அதனால தான் ஏவை டாப்பில் வச்சுருக்கேன், Zஐ கீழே வச்சுருக்கேன். அண்ட் ஏக்கு மேலே D. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, U and W வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். U வந்து 31 மந்தில் இருக்கணும். ஓகே, 31 டேஸில் உள்ள மந்த்து. ஸோ இங்கே ஒன்று தான் ப்ளேஸ் ஆக முடியும். UW and 1 மட்டும் மிஸ்ஸிங் which is B. B வந்து ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, 1 நம்பர். ஸோ இதுலேயே நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது ஏன் வரல அப்படின்னா,